ஹியூமனிட்டியோட எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் ரீசன் நீங்க நினைக்கிறீங்களா? மார்க்கெட்ல சீரம், டேப்லெட், கிரீம்னு நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையான சீக்ரெட் என்னன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. செலிபிரிட்டிஸ் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் sunscreen in the day for sure. Not the 17-step skincare routine. Never miss the sunscreen. 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனே ஃபாலோ பண்ணாலும் ஒரு ப்ராடக்ட் அவங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்ணா என்ன ஆகும்னு இந்த வீடியோல லைவா கட்டுறேன் வாங்க. ஸ்லைஸ் பண்ண 2 ஆப்பிள் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிள் ஸ்லைஸா அப்படியே நான் வெயில்ல வைக்கிறேன். ஒரு ஆப்பிள் ஸ்லைஸ்ல நம்மளோட சன்ஸ்கிரீன் ஜெல்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்லைஸை வெயில்ல வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். சோ ஆப்பிள் பீஸை கட் பண்ணி வெளியே வச்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா பிளாக் ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. சேம் இதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நடக்குது. நம்ம ஸ்கின்ல எதுவுமே அப்ளை பண்ணாம வெளியே போகும்போது சன்ல இருக்க யூவி ரேஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி மெலானினை அதிகமாக்குது. இதனால நம்ம கருப்பாகிறோம். இன்னொரு ஆப்பிள் ஸ்லைஸ்ல நம்மளோட சன்ஸ்கிரீன் ஜெல் அப்ளை பண்ணி வச்சோம். கலர் வந்து மாறவே இல்லை. இதே ப்ராசஸ் தான் நம்ம ஹியூமன் பாடிக்கும் நடக்கும். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா நீங்க வெள்ளையாவீங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணீங்கன்னா சன்ல இருக்க யூவி ரேஸ் அஃபெக்ட் பண்ணாம நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சோ SPF 50 இருக்க என்னோட சன்ஸ்கிரீன் ஜெல்ல நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாவே காமிச்சிட்டேன். இந்த சன்ஸ்கிரீன் ஜெல்ல இப்போ நான் லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன் ஜெல் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறவங்க ஜெல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்குற லிங்கை நான் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல அனுப்புறேன்.